அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த லைலத்துல் கத்ர் பத்தி நிறைய பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். அதுக்காக நிறைய இபாதாவும் செஞ்சிருக்கோம். அது எல்லாத்தையும் அல்லாஹ் நம்ம கிட்ட இருந்து ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை பல மடங்காக நமக்கு ஆக்கி தரணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த லைலத்துல் கத்ரை பற்றின ஒரு சயின்டிபிக் விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்ப்போமா? லைலத்துல் கத்ர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளாக இருக்கு அப்படின்னு சொல்றான். அது ஒரு நாள் கூட கிடையாது, ஒரு இரவு, டே இல்ல நைட். பிகாஸ் அல்லாஹ் சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இரவு, ஒரு கதிர், கண்ணியமிக்க ஒரு இரவுல, பவர்ஃபுல்லான ஒரு நைட்ல நான் இறக்குனேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் 1000 மாசத்தை விட பெருசா இருக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு நாள் 1000 மாசத்தை விட பெருசா இருக்க முடியும் அப்படின்றத நம்ம அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். பிகாஸ் அல்லாஹ் தான் காலமா இருக்கான். ஹதீஸுல் குத்ஸில சொல்லி காட்டுனா, அல்லாஹ் நானே காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சோ அப்போ காலம் அல்லாஹுவா இருக்கான் அப்படின்ற பட்சத்துல அதை எப்ப வேணா நீட்டுறதுக்கு, எப்ப வேணா சுருக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுல ஒரு டைமா இருக்கும், அதே அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா உலகத்தோட இன்னொரு முனையில அங்க வேற டைம் பீரியட் இருக்கும், வேற நாளாகவே இருக்கும். இங்க பகலா இருக்கும், அங்க இரவா இருக்கும். இது உலகத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு இருக்கக்கூடிய டைம் வேரியேஷன். இது எதனால அப்படின்னா சூரியன் சந்திரனோட சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி பூமியை விட்டு வெளியே ஒருத்தவங்க ஸ்பேஸ்ல போறாங்க அப்படின்னா அவங்களோட டைம் எப்படி இருக்கும்? நிறைய படங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா அவங்க வயசே ஆகாது, உலகத்துல இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப ஃபாஸ்டா வயசாகும் அப்படின்னாலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. பிகாஸ் நம்ம பூமியோட சுழற்சியில இருக்கும்போது அந்த சுழற்சியோட டைம் வேற மாதிரி இருக்கும். அந்த சுழற்சியை விட்டு வெளியே போகும்போது, அந்த காஸ்மிக்ல நம்ம இருக்கும்போது அதோடைய டைம் வேற மாதிரி இருக்கும். இன்னும் அட்வான்ஸா நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூனிவர்ஸை தாண்டி இன்னொரு இதையும் தாண்டி நம்மளால போக முடிஞ்சது அப்படின்னா அங்க டைம் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்றத சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த டைமை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கஷ்டமான விஷயம். அல்லாஹ் இன்னொரு குர்ஆன் வசனத்துல கூட இது அல்லாஹ் சொல்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மஃகூரா. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மனிதனை அந்த இடத்துல தங்க வச்சா அது நீட்டப்பட்ட காலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். சோ இத தஃப்சீர் செய்யக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதன் உயிராக இருந்த போது, அதாவது மனிதன் உடலுக்கு வராத உயிராக இருந்த நிலையில ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது, அந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்டு பீரியட் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸோ நீட்டப்பட்ட கால அளவு அப்படின்றது. ஸோ இந்த கால அளவு ஷார்ட் பண்றது, நீட்டுறது, இதெல்லாமே அல்லாஹுடைய கையில இருக்கிறது. கண்டிப்பா நம்ம சயின்ஸை இன்னும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதோடைய அந்த பவர் என்ன அப்படின்றது நமக்கு புரியும். சுப்ஹானல்லாஹ். அப்பதான் நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் டைமை தன்னோட கால்குலேஷனுக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ இந்த ஒரு நைட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டைம் அல்லாஹ் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு அந்த குர்ஆன் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான் அப்படின்னா, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து எடுத்துட்டு பைத்துல் இஸாவுக்கு, அதாவது கடைசி கீழ்வானம் வரையும் கொண்டு வைக்கிறான். ஸோ இந்த டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நிமிஷம் தான். நான் அல்லாவுக்கு சொல்றேன், அல்லாஹ் குன் ஃபயக்குன் சொன்ன உடனே நடந்துரும். பட் எதையுமே அல்லாஹ் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடத்தணும்னு இல்ல. அல்லாஹ் சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கு குறிப்பிட்ட கால அளவை நிர்ணயிக்கிறான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் எல்லா துவாவையும் ஏற்றுக்கொள்வான், கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துருவான். கொடுக்கக்கூடிய நேரமே பாத்தீங்கன்னா குன் ஃபயக்குன், குன் சொன்ன உடனே அந்த செகண்டே கண்ணை மூடி திறக்கிறதுக்கு உள்ளவும் நடக்கக்கூடிய திறமையும் சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. ஆனா அதற்கான நேரம் மனிதனுக்கு நியமிக்கப்படணும் அப்படின்றதுக்காக நியமிச்சிருக்கான். இதே மாதிரிதான் வானத்தையும் பூமியும் குன் ஃபயக்குன் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அல்லாஹ்வால உருவாக்கி இருக்க முடியும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், 6 நாட்கள்ல நான் படைச்சேன். ஸோ 6 நாள் அப்படின்றது நம்ம கணக்கிடக்கூடிய நாட்கள்ல எத்தனையோ பில்லியன் வருடங்கள். ஸோ அந்த பில்லியன் வருடங்களா ஏன் ஸ்லோ ப்ராசஸா நடக்கணும் அப்படின்னா அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத்துல இருக்கு. அல்லாஹ் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஸோ நமக்கு எப்பவுமே ஃபாஸ்ட் ஆக்ஷனா இருக்கணும். ஏதாவது நமக்கு சாப்பிடணும்னு தோந்தா இப்பவே சாப்பிடணும். எனக்கு ஒரு வீடு கிடைக்கணுமா, நாளைக்கே வீடு கிடைக்கணும், எல்லாமே உடனே உடனே கிடைக்கணும். அது அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு. ஸோ அதனால நம்மளால இந்த டைம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, இந்த டைமுக்காக நம்மளால வெயிட் பண்ண முடியாது, இந்த டைமை நம்மளால நம்பவும் முடியாது. பிகாஸ்
டைமை நம்புறது அல்லாஹ்வை நம்புறது, அல்லாஹுடைய காலத்தை நம்புறது, அல்லாஹ் எப்ப கொடுப்பானோ அப்ப கொடுப்பான் அப்படின்றத நம்புறது. இதை நம்மளால செய்ய முடியறது கிடையாது. ஆனா இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா குர்ஆனுடைய நேரம், அந்த நேரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுல அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். அது எப்படின்னா நம்ம கணக்கிடப்படக்கூடிய 1000 மாதங்களை விட ரொம்ப அதிகமான நாள். ஏன் அதை இவ்வளவுதான் அப்படின்னு எக்ஸாக்டா அல்லாஹ் சொல்லல. 50,000 வருஷம், அதுக்கப்புறம் 100,000 வருஷம், பில்லியன் வருஷம் அப்படின்னு ஏன் சொல்லல? ஏன்னா அது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஆனா அதை அல்லாஹ் நீட்டவும் செய்யலாம், அதை குறுக்கவும் செய்யலாம். ஆனா எதுக்கு மேல குறுக்க மாட்டான்ல, எதுக்கு மேல ஷார்ட் ஆக மாட்டான், 1000 மாசத்துக்கு கீழே ஷார்ட் ஆக மாட்டான். பட் அதை மேல எவ்வளவு வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் பீரியட் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது, எப்படி வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு டைம் அல்லாஹ் செஞ்ச ஆக்ஷனை அல்லாஹ் நீ எல்லா வருஷமும் அந்த மாதிரி நான் அந்த டைம்ல எப்படி நான் ஒரு நிலையை ஏற்படுத்தினோ அதே நிலையை எல்லா வருஷமும் உனக்காக ஏற்படுத்தி தரேன். நீ அப்ப என்ன செய், நீ ஈடுபாடோட இந்த லைலத்துல் கத்ரை தேடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நாள் என்ன ஆச்சு? அந்த நாள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மலக்குகள் இறங்கி வருவாங்க. அந்த மலக்குகள் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் கத்ர், சலாமை தருவாங்க அப்படின்னு. சலாம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது, பீஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஸோ இந்த லைலத்துல் கத்ர் டைம்ல மட்டும் ஸ்ட்ரெச் ஆன டைம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த டைம்ல ஏற்படக்கூடிய மனித உடல்ல ஏற்படுற மாற்றம், அது இன்னும் பல சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணல. பட் ஒரு காலத்துல கண்டிப்பா ப்ரூஃப் பண்ணுவாங்க. அப்படியே இந்த உலகம் ஃபுல்லா ப்ரூஃப் பண்ண முடியலன்னா மறுமையில அல்லாஹ் கண்டிப்பா காட்டுவோம். சலாம், பீஸ். அந்த பீஸ் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம உடல் ரீதியா நம்ம நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் காம் டவுன் ஆக்கி நம்ம பிரெயின் ரீஅலைன் செய்யப்படக்கூடிய நேரம். நம்ம சொல்றோம்ல, கதிர் அந்த நேரத்துல நிர்ணயிக்கப்படுது. அதே மாதிரி நம்மளோட பிரெயின் ரீஅலைன்மெண்ட் பண்ணப்படுது. சுபஹானல்லாஹ். அதாவது அடுத்த வருஷத்துக்கான என்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றது அந்த இடத்துல அவனுக்கு நிர்ணயிக்கப்படுது. அதே மாதிரி அவனுடைய பாடி, அவனோட உடல் அதற்கு தயாராகிற மாதிரி அமைப்பையும் உண்டாக்கப்படுது அந்த நாள், பர்டிகுலரா நாள். ஸோ நம்ம இதை எடுத்து போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல ரொம்ப ரொம்ப அதிகமான சயின்டிபிக் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிரெயின் நியூரான் செல்ஸ் எல்லாம் ரீஅலைன் செய்யப்பட்டு நமக்கு புதுவிதமான ஒரு உலகம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது ஒவ்வொரு வருடமும். ஸோ ஒவ்வொரு வருடமும் இந்த ரமதான்ல இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நாள்ல ஒரு அமைதியை ஏற்படுத்தி நமக்குள்ள அந்த கார்டிசால் லெவல் எல்லாத்தையும் குறைச்சு, அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எல்லாத்தையும் குறைச்சு ஒரு அமைதியை உருவாக்கி நம்மளுடைய மனதுக்குள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்தி அதன் மூலமா நம்ம அந்த அடுத்த ஒரு வருட காலத்திற்கு தயாராகிறதுக்கு அல்லாஹ் ப்ரிப்பேர் பண்றான். அதுதான் அந்த நாளுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த வருஷம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட இந்த வீடியோ பாக்குற நிலைமையில கண்டிப்பா எல்லா வருஷமும் நம்ம வாழக்கூடிய எல்லா நாளும் லைலத்துல் கத்ரை அடையணும். அதாவது எல்லா வருடங்களும் ரமதானை எத்தனை வருஷம் உயிரோட இருக்குமோ அத்தனை வருஷமும் லைலத்துல் கத்ரை அடையணும் அப்படின்றத நம்மளோட மனசுல கொள்ளணும். இல்ல அப்படின்னாலும் இன்னும் ரமதான் முடிகிற வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த டைம் ஃபுல்லா அல்லாஹ் கிட்ட இன்னும் நெருக்கமாகி லைலத்துல் கத்ருடைய நன்மையை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் தருவான். ஸோ இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா அதனாலதான் லைலத்துல் கத்ரை உண்மையாவே நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ரமதான்ல நம்ம அந்த லைலத்துல் கத்ரை உண்மையாவே நம்பி அந்த கடைசி 10 நாள் முழுக்க நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமா நெருக்கமானோம்னா பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த சலாம் அந்த வருடம் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு நாள் நம்ம அமைதியா இருக்கக்கூடிய அந்த சலாம் கிடைக்கிறது வருஷம் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும், வாழ்க்கை ஃபுல்லா கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். கண்டிப்பா நான் இதை ஃபீல் பண்ணிருக்கேன். போன வருடம் ரமதான்ல அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி நம்ம அந்த 10 நாளும் தொழுகும் போது ஒரு அமைதி வந்தது இல்லையா, அந்த அமைதி ரமதான் முடிஞ்ச உடனே காணாம போகிறது இல்லை. அந்த அமைதி இந்த வருடம் ஃபுல்லா என்ன தொடர்ந்துச்சு. வல்லாஹி அல்லாஹ் அது இன்னைக்குதான் எனக்கு அந்த உணர்ச்சியே கொடுத்துருக்கான். அந்த வருஷம் ஃபுல்லா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதிரி நிறைவே அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதுக்காக அவங்களுக்கு கஷ்டமே வராதா, எல்லாமே நல்லதே நடந்துச்சா அப்படின்னு கேட்க முடியாது. சோதனைகள் இருக்கும் போதும் கஷ்டம் ஏற்படும் போதும் அழுதா கூடமோ அந்த உள்ளத்துல ஒரு நிறைவு இருக்குல்ல, அது ரமதானுடைய ரிஃப்ளெக்ஷனா என்னால பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு ஸ்காலர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உலமாக்கள்ல போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம், லைலத்துல் கத்ர்ல நம்ம அடையக்கூடிய சலாம் எந்த அளவு இருந்ததோ அது அந்த வருடம் ஃபுல்லா தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா அல்லாஹ் அது சொல்லி காட்டுறான் இல்லையா, அது தன்னோட உங்களோட வாழ்நாளை விட சிறந்த நாள். அப்ப அந்த நாள்ல நம்ம அடையக்கூடிய அமைதி, சலாம், மலக்குகளுடைய துவா, நம்மளுடைய துவா, இது எல்லாமே கபுலாக்கப்படும் போது அந்த வருடம் ஃபுல்லா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இனிமேல் வாழ்க்கையில டார்கெட் வைங்க. இன்னும் உயிரோட இருக்கக்கூடிய எத்தனை ரமதானா இருந்தாலும் சரி, ஒரு ரமதான்லயும் இந்த லைலத்துல் கத்ரை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது.
நம்ம அந்த நாள்ல எவ்வளவு வேணா துவா செய்யலாம். அந்த துவாவில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைதி இருக்கு இல்லையா, பீஸ் இருக்குல்ல, அதாவது மன நிறைவு. அந்த நிறைவு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவும் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவும் தொடங்கும் இன்ஷா அல்லாஹ். அது தொடர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அந்த 10 நாளும் இஹ்லாஸோட, ஏதோ ஒரு நாள் 25 தான், 27 தான், 29 பிக்ஸ் பண்ணாம அந்த 10 நாளும் நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கதிர் அப்படின்னு நினைச்சு அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள், நம்ம செய்யக்கூடிய அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஜிக்கர்கள், அல்லாவுக்காக செய்யக்கூடிய சலா, அல்லாவுக்காக நம்ம நோக்கக்கூடிய நோன்பு, இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு அந்த நாள்ல வெளிப்படும், அந்த வருடம் ஃபுல்லாவும் வெளிப்படும். சோ இந்த நிலையில நான் எல்லாருக்காகவும் துவா செய்யறேன். நம்ம எல்லாருக்குமே இந்த லைலத்துல் கதருடைய அந்த அமைதி சலாம் கிடைச்சு அது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா தொடங்கணும் அப்படின்ற துவாவை நான் இங்க செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். சோ நீங்களும் செய்யுங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் இந்த உம்மத்துக்காகவும். யாரெல்லாம் நின்று வணங்குறாங்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் லைலத்துல் கத்ரை அடையணும் அப்படின்ற ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் செய்யும். நமக்கு தெரியும் நம்ம சகோதரனுக்காக செய்யக்கூடிய ஒரு துவா. என்னோட சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்காக துவா செய்யறேன். என்னோட பிரதர் இருக்காங்க, அவங்களுக்காக துவா செய்யறோம். இல்ல யாரோ ஒருத்தவங்க எனக்காக துவா செய்ய சொன்னாங்க, யாரெல்லாம் அவங்க கஷ்டத்தை நீக்கிற, பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய துவா, இன்னும் உனக்கும் ஆகட்டும் அப்படின்னு மலக்கள் நமக்காக துவா செய்வாங்க. சோ நமக்காக கேட்கறதும் கபுலாக்கப்படும், மத்தவங்களுக்காக கேட்கறது நமக்கும் சேர்ந்து கபுலாக்கப்படும், அவங்களுக்கும் அது கபுலாக்கப்படும். சோ எல்லா நிலைமையிலும் அது நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நாள் லைலத்துல் கத்ர் அடைஞ்சோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு புரியும். அதோட வேல்யூ தெரியும் போது இன்னும் அதிகமாவே நம்ம நன்மையில ஈடுபட முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மையில முழுவதுமா ஈடுபட்டு அதன் மூலமா நன்மைகளை முழுவதுமா பெற்று அதை அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் நிற்கும் போது மறுமையில அதை கொண்டு சொர்க்கத்துல போகக்கூடியவங்களா இருக்கணும். சிலர் நன்மையை கொண்டு வருவாங்க, பட் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அது அழிக்கப்பட்டுரும். ஏன்னா அதுல இஹ்லாஸ் இருக்காது. அந்த மாதிரி இல்லாம நம்மளோட நன்மைகள் எல்லாமே உள்ள பூர்வமா இருந்து அந்த மறுமையில நமக்கு வெற்றியை தரக்கூடிய நன்மைகளாக மாற்றி அமையட்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கிரலட்டும். அதன் மூலமா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம்மளே சேர்க்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.